மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பம் என்கிற பகுதியில் பாடல் எண் 28. எல்லாரும் புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு பாடல் எண் 28 என்னன்னு பார்க்கணும். புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கோர் பொய்நரிக்கே விளங்குகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய் கருணாகரனே துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் தொழுகிலமே. புலன்கள் திகைப்பிக்க, புலன்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கிற ஐம்பொறிகளின் வழியாக அனுபவிப்பது. ஐம்புலன்களும் மயக்கமடைய செய்ய, திகைப்பிக்க அப்படின்னா மயக்கமடைய செய்ய, யானும் திகைத்து, அதனாலே நானும் மயங்கி, இங்கு ஓர் பொய்நெறிக்கே விளங்குகின்றேனை, மெய்நெறிக்கு போக விரும்பாம பொய் ஒழுக்கத்தில், பொய் நெறியில், பொய்யான வழியில் செல்வதற்கு விளங்குகின்றேனை, விலகிச் செல்கிறவனாகிய சிறியேனை, விளங்குகின்றேனா விலகிச் செல்வேனாகிய சிறியேனை விடுதி கண்டாய் விட்டு விடுவாயோ, அப்பா விட்டுறாத, அதான் அர்த்தம். விண்ணும் மண்ணுமெல்லாம் கலங்க, இந்த பார்க்கடல்ல அமுதம் கிடைக்குமான்னு அவங்க கடைகிற போது, அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து கடைகிற போது நஞ்சு வந்துருச்சு. நஞ்சு வந்த உடனே விண்ணுலகத்தோர் மண்ணுலகத்தோர் எல்லாரும் கலங்கி போனார்கள். அதைத்தான் சொல்றாரு, விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க. கலங்கி போன உடனே என்னாச்சு? சிவபெருமான் காலில் போய் விழுந்தாங்க. சிவபெருமான் என்ன செஞ்சாரு? முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய். அந்த முன்னீர் பெரிய கடலிலே தோன்றிய நஞ்சை நீ அமுதம்னு நினைச்சு சாப்பிட்டேயா? அமுது செய்தாய்னா சாப்பிட்டாய்ன்னு அர்த்தம். முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய். அப்ப நீ எவ்வளவு கருணை உள்ளவன், அதனால கருணாகரனே அப்படிங்கிற. கருணாகரனா இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவன் அர்த்தம். துலங்குகின்றேன், நானும் என்ன பண்றேன்? நிலை கலங்குகின்றேன். துலங்குகின்றேன் அடியேன் உடையாய், விளங்குகின்றேனை விலகிச் செல்கின்றவனாகிய சிறியேனை விடுதி கண்டாய் விட்டு விடுவாயோ. துலங்குகின்றேன், நிலை கலங்குகின்றேன் அடியேன், அடியேனை உடையாய் உடைமையாக உடையவனே, என் தொழுகுலமே, என் குலதெய்வமேன்னு அர்த்தம். தொழுகுலமேனா என்னுடைய குலதெய்வமே என்று சிவபெருமானை அழைக்கிறார். விண்ணுலகம் மண்ணுலகம் கலக்கமடைய அதனை கண்டு பார்க்கடலில் எழுந்த நஞ்சை உட்கொண்டவனே, கருணைக்கு இருப்பிடமானவனே, அடியேனும் நிலை கலங்குகிறேன். விண்ணும் மண்ணும் கலங்குகிற போது நீ நஞ்சு சாப்பிட்ட, இப்ப நான் கலங்குறேன். எதனால? ஐம்புலன்கள் மயக்க நானும் மயங்கி இங்கே பொய்யான தீனறிக்கே செல்ல இருக்கிற என்னை விட்டு விடாதே. அதுதான் இந்த பாட்டில் வர்ற செய்தி. அடுத்தது, குலம் களைந்தாய், களைந்தாய் என்னை குற்றம் கொற்றச் சிலையாம் விலங்கலெந்தாய் விட்டிடுதி கண்டாய், பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல் ஆம் தாமரை மேனியப்பா ஒப்பிலாதவனே, மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறுமத்துறவே. ஐம்புலன்களால நாம் படுற பாடத்தான் திரும்ப திரும்ப 5-6 பாட்டில் சொல்றேன். குலம் களைந்தாய், காமம் முதலிய குற்றங்களை களைந்தாய்.
குலம்ங்கிறது அந்த குற்றங்களினுடைய கூட்டம். காமம் முதலிய குற்ற கூட்டங்களை களைந்தாய்னு வச்சுக்கலாம். அப்புறம் களைந்தாய் என்னை குற்றம், அடியேனுடைய மலமாகிய குற்றத்தையும் களைந்தாய். ஆணவம், கண்மம், மலம் எல்லாத்துலேயும், மாயை எல்லாத்துலேயும் கடந்து நான் கஷ்டப்பட்டேனே, அதையும் நீதான் களைந்தாய். அடியேனுடைய மலமாகிய குற்றத்தையும் களைந்தாய். கொற்றச் சிலையாம் விலங்கல் எந்தாய், மேருமலையாகிய வெற்றி தரும் வில்லை உடைய எந்தையே. கொற்ற மேருமலையாகிய சிலை, சிலைனா வில்லு, விலங்கல் வில்லை உடைய எந்தையே எந்தாய் அப்படிங்கிறார். விட்டுடுதி கண்டாய், என்னை விட்டு விடுவாயா? விடலாகாது. பொன்னின் மின்னு தங்கத்தை போல ஒளிவிடுகின்ற கொன்றை அலங்கல், கொன்றை மலர் மாலையை உடைய. இந்த கொன்றை எப்படி இருக்கும்னா மஞ்சள் கலரில் இருக்கும். அது மின்னுதான், தங்கம் மாதிரி மின்னுதான். அதனால் தங்கத்தை போல ஒளிவிடுகின்ற கொன்றை மலர் மாலையை உடைய அலங்கல் அப்படின்னா மாலை. கொன்றை அலங்கல்லாம் கொன்றை மாலை. அம் தாமரை மேனி அப்பா, அம்முன்னா அழகிய. தாமரை, தாமரையினுடைய வண்ணம் உங்களுக்கு தெரியும், சிகப்பு. சிவபெருமானுக்கே செம்மேனி அம்மான்னு பேர். அதனால அழகிய தாமரை மலர் போன்ற திருமேனியை உடைய என் அப்பா. அப்பா அம்மா தந்தே அப்படின்னு சொல்றதுல அவருக்கு அவ்வளோ ஆசை. சிவபெருமான் தந்தையாக இருந்து தன்னை காப்பாற்றுவான்கிற நம்பிக்கை அவருக்கு உண்டு. ஒப்பிலாதவனே, தனக்கு ஓமை இல்லாத பரம்பொருளே, மலங்கள் ஐந்தால் சுழல்வன். முன்னால புலன்கள் ஐந்தால் சுழல்வன்னு சொன்னார். இப்ப மலங்கள் ஐந்தால் சுழல்வன்னு சொல்றார். அது என்ன மலங்கள்? ஆணவம், ஆணவங்கிறது அறியாம. கண்மம், கண்மம்ங்கிறது நல்வினை தீவினை. மாயை, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம தடுமாறுறது. மாயேயம், அதனுடைய விளைவு. திரோதாயி, மறைத்தல். இந்த 5 மலங்களால் தாக்கப்பட்டு சுழல்கிறேன். எது மாதிரி? இந்த மத்தை வச்சு தயிரில் கடைஞ்சா மத்து சுழலும், பாவம். அது ஒரு இடத்துல நிற்க முடியாமல் சுழலும். அது பட்ட தயிர், நல்லா கெட்டியாக இருக்க தயிர் கலங்கி சுழலும். ரெண்டுக்கும் ஆபத்து தான். அது மாதிரி தயிரில் பொறு மத்துறவே, மத்தினால் கடையப்பட்டு சுழலும் தயிரை போல நான் என்ன பண்ணுறேன்? கஷ்டப்படுறேன். அதைத்தான் சொல்கிறார். மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறுமத்துறவே, தயிரில் சுழலுகின்ற மத்தை போல 5 மலங்களால் சுழலுகின்றேன். இந்நிலையில் நீ என்னுடைய குலப்பெருமையை நீக்கினாய், என்னை குற்றங்களிலிருந்து நீக்கினாய். அவ்வண்ணம் உதவி செய்த நீ என்னை விட்டு விடுவாயா? விட்டுறாத என்று இந்த பாட்டில் கேட்குறேன். இது பாடல் எண் 29. இப்போ 30வது பாடல். திரும்ப திரும்ப இந்த மத்துரு தயிர் வரும். தயிரில் மத்தை போட்டு கிடக்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். மத்துரு தன் தயிரின் புலன் தீக்கதுவ கலங்கி, வித்துரு வேனை விடுதி கண்டாய் வெண்தலை மிளைச்சி, கொத்துரு போது மிளைந்து குடர் நெடுமாலை சுற்றி, தத்துரு நீருடன் ஆறச் செஞ்சாந்து அணிகச்செயனே. மத்துரு, மத்தினால் கடையப்படும். தன், குளிர்ந்த. தயிரின், தயிரை போல. புலன் தீக்கதுவ கலங்கி, புலன்களாகிய தீ பற்றி அது என்னை வெதுப்ப கலக்கமுற்று. இங்கே புலனாகிய தீங்கிறார். புலன் தீக்கதுவ கலங்கி, வித்துருவேனை, வித்தாம் தன்மை எய்திய அடியேனை விடுதி கண்டாய், விட்டு விடுவாயோ. இந்த வித்துன்னா, விதை இருந்துச்சுன்னா மறுபடியும் அதுக்கு வளர்ச்சி உண்டு, பிறப்பு உண்டு. அப்போ எனக்கு பிறப்பு உண்டாயிருமேன்னு தான் அப்படி வித்துருவேன்னா என்ன அர்த்தம்?
பிறப்பு உடையவன் மாற்றி சொல்கிறார். வெண் தலைமிளைச்சி, சிவபெருமான் தலையில் வெண்மை நிறைமுடைய தலையை சடையில் வச்சிருக்கானா. கொத்துரு போது மிளைந்து, கொத்தில் உள்ள பூவை சூடி, கொத்துரு கொத்தில் இருக்கக்கூடிய போது பூ மலர், போதுன்னா மலர், மிளைந்து அப்படின்னா பூவை சூடி தலையில் வைத்து கொண்டு குடர் நெடு மாலை சுற்றி, குடல்களை நெடிய மாலையாக சுற்றி, தத்துரு நீருடன் பரந்துபட்ட திருநீருடன் மெய்யெல்லாம் வெந்நீர் பூசி, அதுதான் சிவபெருமானுடைய வடிவம். ஆரச் செஞ்சாந்து அணி, சந்தனத்தின் செம்மையான கலவையை அணிந்து திகழும் சச்சயனே. சச்சயனேன்னு என்னங்க, மெய்ப்பொருளாக உள்ளவனே. மெய்ப்பொருளாக உள்ளவனே, அதான் சச்சயனேன்னு முடிச்சிட்டார் இந்த பாட்டு. என்ன சொல்றாரு? வெண்மையான தலைகளை சூடி, கொத்தாகிய பூக்களை அணிந்து, குடராகிய மாலைகளை கழுத்தில் சுற்றி, திருமேனி முழுவதும் பூசிய திருநீற்றுடன் செம்மையான சந்தனக்கலவையை அணிந்த மெய்ப்பொருளாக உள்ளவனே, ஐம்புலன்களாகிய நெருப்பு பற்ற மத்தினால் கடையப்படும் தயிர் கலங்குவதைப் போல கலங்குகின்ற என்னை விட்டு விடுவாயோ, விடாதே அப்படிங்கிறது இந்த பாட்டுக்கு பொருள். அப்புறம் சச்சயனேன்னு முடிச்சாரா, மறுபடியும் சச்சயனேன்னு ஆரம்பிக்கிறார் அடுத்த பாட்டு. பாடல் எண் 31. சச்சயனேன்னா என்னங்க? சச்சயனேன்னா மெய்ப்பொருளானவனேன்னு அர்த்தம். அவன்தான் உண்மையான பொருள், மற்றதெல்லாம் பொய்ப்பொருள். மெய்ப்பொருளாக உள்ளவனே, மிக்க தன் புனல், மிக்கதாகிய குளிர்ந்த நீர், விண், விண்ணுன்னா ஆகாயம், கால் காற்று, நிலம் இந்த பூமி, மண், நெருப்பு தீ, இதெல்லாம் ஆகக்கூடிய வித்தை உடையவனேங்கிறார். ஆம் விச்சையனே, ஆகும் விச்சை உடையவனே, நிலமாகவும் நீராகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் நெருப்பாகவும் ஆகக்கூடிய வித்தை உடையவனேன்னு அர்த்தம். என்னை விட்டு விடுவாயோ, விட்டுடுதி கண்டாய். வெளியாய், வெளியாய்னா என்ன? வெண்மை நிறம் உடையவனேன்னு அர்த்தம். கரியாய், கரியாய்னா கருப்பான ஆளேன்னு அர்த்தம். எல்லா வண்ணங்களும் எடுக்கிறான் அந்த ஆளு சிவபெருமான். வெளியாய் வெண்மை நிறமுடையவனே, கரியாய் கருமை நிறமுடையவனே, பச்சையனே பச்சை நிறமுடையவனே, செய்ய மேனியனே சிவந்த மேனி உடையவனே. அப்போ வெள்ளை கருப்பு பச்சை சிகப்பு எல்லாம் அவனுடைய நிறம், சிவபெருமானுடைய நிறம். ஐயோ, நம்ம சிவபுராணத்தில் படித்தோமே, நிறங்களோர் ஐந்துடையாய், ஞாபகம் வருதா? அங்கேயும் 5 நிறம் சொன்னோம், 5 முகம் 5 நிறம் சொன்னோம். நம்ம அதுக்கு நம்ம உறையூருக்கு பக்கத்தில், உறையூருங்கிற ஊரில் திருச்சிக்கு பக்கத்தில் ஐவண்ணநாதர் கோயில்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நல்லூரில் இருக்கிற சிவபெருமான் ஒரு நேரத்துக்கு ஒரு நிறம் காட்டுவார் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இப்போ வெளியாய் கரியாய் பச்சையனே செய்ய மேனியனேன்னு எல்லா வண்ணங்களையும் சொல்லிட்டார். ஒன்பட அறவ, ஒன்றுனா ஒளி பொருந்திய, படம்னாக்க பாம்பு படம் எடுக்குதுல்ல அந்த படம், ஒளி பொருந்திய படம் எடுக்கும் பாம்பை கச்சையனேன்னா இடுப்பில் கட்டியிருக்காரு. அவர் இடுப்பில் கட்டியிருக்கிறது புலித்தோல். அந்த புலித்தோல் நழுவிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெல்ட் போடணும்ல, அந்த பெல்ட்டாக இந்த பாம்பை கட்டியிருக்காராம். ஒன் பட அறவ ஒளி பொருந்திய படம் எடுக்கும் பாம்பை கச்சையனே இடுப்பில் கட்டி உள்ளவனே, தடம் தாழ அடல் கரி கடந்தாய். தடம் தாழ் அப்படின்னா அகன்ற காலடிகளை உடைய, அடல் கரி கொல்லுகின்ற யானை, அதை கொன்றவனே. கடந்தாய்னா யானையை கொன்ற பெருமானே. தடம் தாழ் அகன்ற காலடிகளையும், அடல் கரி
கொல்லும் தொழிலையும் உடைய யானையை கடந்தாய் கொன்றவனே. அதோட அந்த பாட்டு முடிஞ்சிருது. அந்த பாட்டில் என்ன சொல்றாரு? வெண்மை, கருமை, பசுமை, செம்மை ஆகிய நிறங்களை பெற்ற திருமேனி உடையவனே, ஒளி பொருந்திய படத்தை உடைய பாம்பை இடுப்பில் கச்சையாக அணிந்தவனே, பெரிய கால்களை உடைய கொல்லுகின்ற இயல்புடைய யானையை வென்றவனே, ஐம்பெரும் பூதங்களாக விளங்கும் வித்தை உடையவனே, என்னை விட்டுவிடாதே. அதுதான் அவர் கேட்குற வேண்டுகோள். என்னை விட்டுறாத அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப பாடல்களில் வரும். அடுத்தது பாடல் எண் 32. அடல் கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டிடுதி கண்டாய், விழுத்தொண்டற்கு அல்லால் தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடுதி சுழல கடல் கரிது ஆய் எடு நஞ்சு அமுதாக்கும் கரை கண்டனே. நமக்கு புரியணுங்கிறதுக்காக நான் பாட்டில் இருக்கிறபடி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி அர்த்தம் சொல்கிறேன். அடல் கரி போல் வலிமை மிக்க யானையைப் போல, ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை, ஐம்புலன்களுக்கு அச்சமுற்று நிலை கலங்கிய என்னை. திரும்பவும் 5 புலன் வந்துருச்சு பாருங்க. விடற்கரியா எக்காலத்தும் விட்டு நீங்காதவனே, என்னை விட்டு நீங்குவது உன்னால முடியாதுன்னு அர்த்தம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன்னு சொன்னார்ல. அப்ப நம்மளை விட்டுட்டு சிவபெருமானால வெளியில போய் இருக்கவே முடியாது. அவரால் முடியாத செயல் நம்மளை விட்டு போக முடியாதுதான். விடற்கரியாய் எக்காலத்தும் விட்டு நீங்காதவனே, விட்டிடுதி கண்டாய் என்னை விட்டு விடுவாயோ. நீ எப்படிப்பட்டவன்? விழுத்தொண்டற்கு அல்லால், சிறந்த மெய்யடியார்களுக்கு அல்லாமல் பிறருக்கு. விழுத்தொண்டற்கு அல்லால், சிறந்த மெய்யடியார்களுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு. தொடர்கரியாய், அவங்களால உன்னை தொட முடியாது, உன் பக்கத்திலே வர முடியாதுன்னு அர்த்தம். தொடர்கரியாய் தீண்டுதற்கு அரியவனே, சுடர் மாமணியே, ஒளி விளங்கும் பெரிய மாணிக்கமே, சுடு தீச்சுடல, சுடும் இயல்புடைய நெருப்பு கொழுந்து சுழலும்படி கடல் கரிதாய் எழும் திருப்பார்கடலில் கருமையாக தோன்றும். நெருப்பு மாதிரி வந்துச்சான் அந்த நஞ்சு பார்க்கடல்ல. சுடும் இயல்புடைய நெருப்பு கொழுந்து சுழலும்படி கடல் கரிதாய் எழும் திருப்பார்கடலில் கருமையாக தோன்றும் நஞ்சு அமுதாக்கும் கரை கண்டனே, நஞ்சை உணவாக்கும் நீலகண்டனேன்னு அர்த்தம். அவன் நஞ்சை சாப்பிட்டதுனால தான் அவன் கழுத்து கருப்பா இருக்குங்கிறான். கரைக்கண்டன், நீலகண்டன் எதுக்கு பேரு? இந்த நஞ்சை சாப்பிட்டதுனால. நஞ்சு அமுதாக்கும் கரைக்கண்டனேன்னு இந்த பாட்டை முடிக்கிறார். என்ன அர்த்தம்? சிறந்த மெய்யடியார்களை தவிர பிறருக்கு தீண்டுதற்கும் அருமையானவனே, நஞ்சை உணவாக்கிய கரைக்கண்டனே, வலிமையான யானைகளைப் போன்ற ஐம்புலன்களுக்கும் அஞ்சி நிலை அழிகின்ற என்னை விட்டுவிடாதே. இதுதான் இந்த பாட்டில் அடங்கி இருக்கிற பொருள். அடுத்தது பாடல் எண் 33. கண்டது செய்து, நினைச்சதெல்லாம் செய்கிறேன் யானா. கண்டது செய்து கருணை மட்டுப்பருகி, உன்னுடைய கருணையாகிய தேனை நிறைய உண்டு கழித்து, அதனால சந்தோஷப்பட்டு. கண்டது செய்து கண்டது செய்து கருணை மட்டுப்பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய், நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தால் போல் பணிந்து பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு என் தெந்தாய் களையாய் களையாய குதுகுதுப்பே. இப்போ ஒரு வார்த்தையா பார்ப்போம். கண்டது செய்து, மனத்தில் தோன்றியபடி செய்து, கருணை மட்டு அருளாகிய தேனை பருகி கழித்து உண்டு மகிழ்ந்து மிண்டுகின்றேனை செருக்கி திரிகின்றேனே. தேனை உண்டுட்டோம்னு தலைகால் புரியாமல் திரிகிறேன்.
விடுதி கண்டாய் என்னை விட்டு விடுவாயோ? நின் விரை மலர்த்தாள் உன்னுடைய மனம் பொருந்திய விரைனா மனம் மலர் நின்னுடைய மனம் பொருந்திய மலர்கள் போன்ற திருவடிகளை பண்டு தந்தாற்போல். திருப்பெருந்துறைக்கு வந்தபோது திருவடியை தந்தார். பண்டுனா முந்தி ஒரு காலத்திலேன்னு அர்த்தம், பண்டை காலம்னு சொல்றோம்ல. அப்ப பண்டு தந்தாற்போல் முன்னர் தந்தது போல பணித்து கொடுத்து பணி செய்ய தொண்டு செய்ய கூவித்து என்னை கூவி அழைத்து கொண்டு என் எந்தாய் அடியேனை ஆளாக கொண்டு என் தந்தையே. கொண்டுன்னா ஆளாக கொண்டுன்னு வச்சுக்கணும். களையாய் களைந்திடுவாயாக, நீக்கி விடுவாயாக. எதை? களையாய இடையூறாகிய குதுகுதுப்பே, என்னுடைய ஆசைகளை நீக்கிவிடு. ஆசைகள் தான் என்னை பாடாப்படுத்துது. ஆசைப்பட்டதனால நான் துன்பப்படுகிறேன், ஆசைப்பட்டதனால நான் வினை செய்கிறேன். உன்னுடைய கருணையாகிய தேனை பருகி மனத்தில் தோன்றியதையெல்லாம் செய்து செருக்கி திரிகின்ற என்னை விட்டு விடுவாயா? தேவரீருடைய திருவடி மலர்களை முன்பு எனக்கு அளித்தது போல திருப்பரந்துறையில் மீண்டும் அளித்து தொண்டு செய்ய கூவி அழைத்து என்னை அடிமையாக ஏற்றி ஞானம் பெற தடையாக இருக்கும் ஆசைகளை களைவாயாக. களையாய் களையாய குதுகுதுப்பேன்னு முடிச்சிருக்காரு. களைந்திடுவாய் இடையூறாகிய ஆசைகளையே. எதுக்கு இடையூறு? ஞானம் பெறுவதற்கு இடையூறாக இருக்கிற ஆசைகளை களைந்து விடுவாயாக. அடுத்தது பாடல் எண் 34. குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விதுவிதுப்பேனை விடுதி கண்டாய். விரையார்ந்து இனிய மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வது எப்போது பயில்விக்கலை பரம்பரனே. என் குறிப்பே செய்துன்னு வருது. என் குறிப்பேன்னா என் மனம் நினைத்தபடியே நான் நடந்து கொள்கிறேன். நீ நினைக்கிறபடி நான் நடக்கலை, நீ ஆணையிட்டபடி நடக்கலை, நான் பாடு என் இஷ்டத்துக்கு நடக்கிறையா? என் குறிப்பே என் மனம் நினைத்தபடியே ஒழுகி நின் குறிப்பில் உன்னுடைய திருவுள்ள குறிப்பில் குதுகுதுப்பின்றி இயேய நடப்பதில் ஆசைப்படாமல். குதுகுதுத்தெல்லாம் ஆசைப்படுதல். குதுகுதுப்பின்றி நின்று ஆசைப்படாமல் விதுவிதுப்பேனை பயன் மட்டும் அடைவதற்கு மிக விரைகின்ற சிறியேனை. விதுவிதுப்பேனா விரைகின்ற என்னை விடுதி கண்டாய் விட்டு விடுவாயோ? விரையார்ந்து இனிய மனம் நிறைந்து இனிய மது போன்று பூந்துகளோடு கூடிய தேனை போல எனக்கு. மது பூந்துகளோடு கூடிய தேன். மதுன்னா தேன் தான். வாழைப்பழத்தின் மனங்கனிவித்து வாழைப்பழம் போல அடியேன் மனத்தை குழைய பண்ணி. வாழைப்பழம் நல்லா கனிஞ்சிருச்சுன்னா பஞ்சாமிரதத்தில் போட்டு பிசைஞ்சிடறோம்ல, அது மாதிரி குழைஞ்சு போகணும் மனசு. வாழைப்பழத்தின் மனங்கனிவித்து வாழைப்பழம் போல அடியேனுடைய மனத்தை குழைய பண்ணி எனக்கு எதிரே வந்து காட்சி அளிப்பது எப்போது, எதிர்வது எப்போதுன்னு கேட்கிறார். எனக்கு எதிரே வந்து காட்சி அளிப்பது எப்போது பயில்வி. சீக்கிரம் என்ன கூட்டிக்கையா. பயில்வினா விரைவில் அழைத்துக்கொள். கைலை பரம்பரனே, கைலை மலையில் எழுந்தருளிருக்கின்ற மேலான பரம்பொருளே. பரம்பரன், பரன்னாலே மேலானவன், பரம்பரன்னா இன்னும் மேலானவன். எல்லாருக்கும் மேலானவன் சிவபெருமான், அவனுக்கு மேல ஒருவரும் இல்லை. தேவரீர் திருவுள்ள குறிப்பின்படி செயல்படாமல் என் மனம் போன போக்கிலேயே விரைகின்ற என்னை விட்டு விடுவாயா?
மனம் நிறைந்த பூக்களோடு கூடி தேன் நிறைந்த மலர் போல என் எதிரில் வந்து தோன்றுவது எப்போது? விரைவில் என்னை உன்னோடு சேர்த்துக்கொள். இதுதான் இந்த பாட்டுக்கு அர்த்தம். அடுத்தது பாடல் எண் 35. பரம்பரனே நின் பழ அடியாரோடும் என் படிரு விரும்பரனே விட்டிடுதி கண்டாய். மென் முயல் கரையின் அரும்பு அற நேர் வைத்து அணிந்தாய். பிறவி ஐவாய் அரவம் பொறும்பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும்புறவே. முதலடி பாருங்க. பரம்பரனே, பரம்பரனேனா முன்னாலே சொல்லிட்டேன், மேலாகிய பரம்பொருளே. நின் பல அடியாரோடும், உன்னுடைய பழைய அடியார்களோடு, என் படிரும் விரும்பும் அரணே, என்னுடைய வஞ்சக ஒடுக்கத்தையும் விரும்பி ஏற்றுக்கொண்ட சங்கரநாராயணனே. ஹரன் அப்படின்னா சங்கரநாராயணன். என் படிரும் விரும்பும் அரணே, என்னுடைய வஞ்சக ஒடுக்கத்தையும் விரும்பி ஏற்றுக்கொண்ட சங்கரநாராயணனே, விட்டிடுதி கண்டாய், என்னை விட்டு விடுவாயா? விடலாகாது. மென் முயற்கரையின், இந்த சந்திரனை பார்த்தீங்கன்னா, முழு நிலாவை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நிழல் தெரியும். அந்த நிழலை பார்த்தா முயல் மாதிரி தெரியும். ஒரு முயல் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். மென் முயல் கரையின் மெல்லிய திங்களின் கூறாகிய பிறையை, அரும்பு அப்படின்னா மூணாம் பிறை, அப்போதான் முளைச்சி வருதில்ல, அது அரும்பு பிறையை அற நேர் வைத்து பாம்புடன் சமமாக வைத்து அணிந்தாய். அற நேர் வைத்து அணிந்தாய், பாம்புடன் சமமாக, நேர் வைத்துன்னா சமமாக வைத்து அணிந்தாய். நீ பாம்பை வச்சுக்கிட்டு தலையில் ஜம்முன்னு இருக்க, ஆனால் 5 தலை பாம்பு என்னை பாடாப்படுத்துது, அதை கண்டுக்க மாட்டியான்னு கேட்குறாரு அடுத்தாப்புல. பிறவி ஐவாய் அரவம், 5 வாய்களை உடைய பிறவியாகிய பாம்பு பொறும் என்னை வந்து தாக்குகிறது. பொறும்னா போரிடுதல். என்னை வந்து தாக்குகிறது. பெருமான், என்னுடைய பெருமானே, என் மனம் அஞ்சி, என்னுடைய மனம் அச்சமடைந்து நடுங்கும்படி, பொதும்புறவே விடத்தை சாரும்படி இந்த பாம்பு தாக்குகிறதே, நான் என்ன செய்வேன் என்று சிவபெருமானிடத்திலே முறையிடுகிறார். நான் நெறிதவறி நடக்க காரணம் புலன்களாகிய 5 தலைகளை உடைய பிறவியாகிய பாம்புதான், என் பிழை அல்ல. அதனால என்ன விட்டுறாத. அதான் இந்த பாட்டு. அடுத்தது பாடல் எண் 36. பொதும்புறுதி போல் புகைந்து எரிய புலன் தீக்கதுவ வெதும்புருவேனை விடுதி கண்டாய். விரையார் நரவம் ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொழுந்தேன் அவிர்சடை வானத்து அடரரசே. பொதும்பு உரு, பொதும்புனா மரத்தில் உள்ள பொந்து, மரப்பொந்தில் இருக்கின்றன்னு அர்த்தம். பொதும்புரு தீ போல, மரப்பொந்தில் கொண்டு தீயை வச்சுட்டா என்ன ஆகும்? அது தீ பிடிச்சி எறையும், புகையும், காற்று பத்தாம புகையும். தீப்போல் நெருப்பை போல், பொதும்புரு மரப்பொந்தில் இருக்கின்ற தீப்போல் நெருப்பை போல் புகைந்து எரிகின்ற அப்புலன், அந்த புலன்களாகிய 5 புலன்கள் தான் மறுபடியும், அப்புலன்களாகிய தீக்கதுவ, அந்த தீ என்னை பற்ற, வெதும்புருவேனை வெதும்புதலை உடைய சிறியேனை. வெதும்புதல்னா இந்த பருப்பெல்லாம் வெதுப்பியாச்சான்னு கேட்பாங்க. அடுப்பில் போட்டு வானலியில் போட்டு வெதுப்புறது பருப்பு, அது மாதிரி இதை வெதும்புறாராம். வெதும்புருவேனை வெதும்புதலை உடைய சிறியேனை விடுதி கண்டாய், விட்டு விடுவாயா? விடுதல் ஆகாது. விரையார் நரவம் நறுமணம் பொருந்தியதேன். விரைனா மனம், விரையார்னா மனம் பொருந்திய,
நரவம்னா தேன். ததும்பும் அப்படியே நிறைஞ்சு ததும்புமா. இதில் மந்தார மலர்ல ததும்பும் மந்தாரத்தில். அதில் வர்ற வண்டு என்ன செய்தான், முதல்ல தாரம் பயின்று அப்படின்னா ஆரோகணம் பாடுதான். அது கூட நல்ல மியூசிக் தெரியுது. ஆரோகணம் பாடி அதன் பிறகு அவரோகணம் பாடி தாரம் பயின்று எடுத்தல் இசை ஓங்கி ஒலிக்கிறது. இந்த தேனை சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு பெரிய சத்தம் போடும் போல இருக்குது. அப்புறம் தேனை சாப்பிட்ட உடனே சத்தம் அடங்கிடும்னு நினைக்கிறேன். அதை தான் முதல்ல ஆரோகணம் பாடி அப்புறம் அவரோகணம் பாடிங்கிறாரு. தாரம் பயின்று எடுத்தல் பாடி அப்புறம் மந்தம்னா சத்தத்தை குறைக்கிறது, அதுதான் அவரோகணம். மந்தம் முரல்னா பாடுதல். படுத்தல் இசை ஒலிக்கும் வண்டு அதும்பும் அது அமிழ்தற்கு ஏதுவாகிய கொழுந்தேன் நிறைந்த தேன் அவிர்சடை விளங்கும் நிறைந்த தேன் விளங்குகின்ற சடையை உடையவனே அப்படின்னு அர்த்தம். வானத்து ஆகாயத்தில் அடல் அரசே வெற்றி மிக்க வேந்தர் பெருமானே. இதுதான் இந்த பாட்டுக்கு பொருள். ஒவ்வொரு சொல்லுக்கும் நான் பொருள் சொல்லிட்டேன். நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அருமையான பாடல், படிக்கும்போது எளிதாக இருக்கும். பாடல் எண் 37. அரைசே அறியா சிறியேன் பிழைக்கு அஞ்சல் எண்ணி நல்லால் விரைசேர் முடியாய் விடுதி கண்டாய் வெண்ணகை கருங்கண் திரைசேர் மடந்தை மணந்த திருப்பொன் பதப்புயங்கா வரை சேர்ந்து அடர்ந்து என்ன வல்வினைதான் வந்து அடர்வனவே. வேணே என்னை விடாமல் வந்து பத்திக்குதேயா, நான் என்ன பண்ணுவேன், என்னை விட்டுறாதேன்னு கெஞ்சிறார். அரசேனா அரசனே தலைவனே அப்படின்னு அர்த்தம். அறியா சிறியேன் அறிவில்லாத சிறியவனாகிய என்னுடைய பிழைக்கு, நான் பண்ணுற தப்புக்கு பிழை நீக்கத்திற்கு அஞ்சாதேன்னு சொல்லு. பிழைக்கு அஞ்சல் எண்ணி நல்லால் என்று கூறினால் அல்லாது விரைசேர் முடியாய் நறுமணம் சேர்ந்த முடியினை உடைய பெருமானே விடுதி கண்டாய் விட்டு விடுவாயோ. அறியாச்சிறியேன் பிழை செய்கிறேன், அதுக்கு நீ பயப்படாதே அஞ்சாதேன்னு நீ சொல்கிறது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. வேற ஒன்றும் இல்லை. விடுதி கண்டாய் வெண்ணகை கருங்கண் உமாதேவிக்கு அவளுடைய பற்கள் வெண்மையாக இருக்கா. வெண்ணகை வெண்மையான பற்கள், கருங்கண் கண்ணு நல்ல கருப்பாக இருக்கான். பொதுவாக நீல நிறத்தில் கண் இருந்தால் நல்லா அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கருங்கண் வெண்மையான பற்களையும் கருமையான கண்களையும். அந்த கண்ணு எப்படி இருக்கான், அகலமாக இருக்கான். ஒரு பொண்ணுக்கு வந்து கண்ணு நல்லா அகலமாக இருந்தால் அது அழகாக இருக்கும், பெரிய கண்ணு. அதை வந்து கடல் மாதிரி இருக்கான். கடல் மாதிரி இருக்குங்கிறதுக்கு திரைசேர் மடந்தைங்கிறார். திரை அப்படிங்கிறது கடலில் உள்ள ஒரு உறுப்பு, அலை, அது கடலுக்காக சொல்கிறார். திரைசேர் மடந்தை கடலாகிய அந்த கண்ணை உடைய உமையம்மையை மணந்த திருமணம் புரிந்து கொண்ட திருப்பொன் பதப்புயங்கா திருவினை அருளும், திருவினை அருளுகின்ற, பொன் தங்கம் போன்ற, பதம் திருவடிகளை உடைய, புயங்கா பாம்பணிந்தவனேன்னு அர்த்தம். புயங்கன் அப்படின்னா பாம்பை அணிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் திருப்பொன் பத புயங்கா திருவினை அருளும் பொன் போன்ற பாம்பணிந்த திருவடிகளை உடையவனே, வரை சேர்ந்து பல மலை ஒன்று சேர்ந்தாற்போல் அடர்ந்து என்ன திரண்டு வந்ததைப் போல் வல்வினைதான் வலிய தீவினைகள்தான் வந்து அடர்வனவே, வந்து என்னை நெருக்குகின்றனவே. தீவினை மலைகள் போல ஒன்று கூடி என்னை நெருக்குகின்றன.
அதனால் செய்வதறியா சிறுநாயன் செய்த பிழைக்காக என்னை புறக்கணிக்காமல் அஞ்சாதே என்று கூறினால் அல்லது வேறு கதி இல்லை, அதனால என்னை விட்டுடாத. இது இந்த பாட்டில் அவர் சொல்கிற கருத்து. அப்புறம் பாடல் எண் 38. அடர்புலனால் நின் பிரிந்து அஞ்சி அம்சொல் நல்லார் அவர்தம் விடர்விடலேனை விடுதி கண்டாய், விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டு அரசே தொழும்பற்கு அமுதே தொடர்வரியாய் தமியன் தனி நீக்கும் தனித்துணையே. மறுபடியும் இந்த புலன்கள் வந்துருச்சு. புலன்களை இன்னைக்கு விட மாட்டேங்கிறார். அடர் புலனால் என்னை தாக்குகின்ற புலன்களால் நின் பிரிந்து அஞ்சி உன்னை பிரிந்து நான் அச்சமடைந்து சொல் நல்லார் அழகிய சொற்களை உடைய மகளிர் அவர்தம் விடர்விடலேனை அவர்களுடைய காமத்தை தூண்டுகிற பள்ளத்தை விட மறுக்கிற என்னை. ரொம்ப வெளிப்படையாக சிலவற்றை சொல்லி விடுகிறார். என்ன பண்ணுறது? அவர்தம் விடர்விடலேனை விடுதி கண்டாய் விட்டுவிடுவாயோ, விரிந்தே எரியும் எங்கும் விரிந்து பரவி எரிகின்ற சுடரணையாய் தீப்பிழம்பை போன்றவனே, சுடுகாட்டு அரசே எல்லாம் ஒடுங்குகின்ற சுடுகாட்டுக்கு அரசனாக இருக்கிற பெருமானே, தொழும்பற்கு அமுதே மெய்யடியார்களுக்கு அமுதம் போன்றவனே, தொடர்பு அறியாய் மற்றவர்களால் பற்றுவதற்கு அருமையானவனே, தமியன் தனி நீக்கும் புகழற்றவனாகிய அடியேனது தனிமையை நீக்கி அருளும். தமியன் தனி நீக்கும்னா நான் கதி இல்லாமல் இருக்கேன், நான் தனியாளாக கிடக்கேன், என்னுடைய தனிமையை நீதான் நீக்க வேண்டும். தனித்துணையே ஒப்பற்ற துணையாக உள்ளவனே. அப்படி இந்த புலம்புகிற பாடல், என்னை விட்டுறாதேன்னு புலம்புகிற பாடல் இப்போ பாடல் எண் 38 வரை பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த வகுப்பிலிருந்து 39 தொடங்குவோம். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறீர்கள். நான் படிக்கிறேன், உங்களோடு பேசுகிறேன், மகிழ்கிறேன். மிக்க நன்றி.